Hallelujah. For the youngsters, I am very sorry. I have to finish. I have a limited time. So if you don't understand anything, and I tell you, youngsters, mostly you understand English. So, sermon, if you don't understand, please ask me after the service or get my number, talk to me freely. Okay? I love you guys. Okay? கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறபடினால நான் வேகமாக காரியத்தை செய்து முடிக்கணும். உங்களுக்கு புரியலைண்டா தமிழில் நான் பேசும்போது சில தமிழ் உங்களுக்கு புரியலைண்டா தயவு செய்து அந்த என்ன சொல்கிறது அம்பிலேருந்து விட்ட வில்லிலேருந்து விட்ட அம்பு மாதிரி சடாரண்டு போகாமல் நின்று பேசுங்க. அல்லது என்ற நம்பர் எடுத்துகிட்டு போய் நான் பேசுகிற சேமனை நம்பர் எடுத்துகிட்டு போய் தயவு செய்து அந்த விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்வையாளர்கள் இல்லை, யூ ஆர் நாட் அ விசிட்டர்ஸ். நீங்கள் பங்காளர்கள். பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேணும் நீங்கள். விளங்குதா சொல்கிறது? சும்மா இல்லை. அருமையான மிக அநேக வசனங்கள் பேசினார். மிக 3 காரியங்களை சகோதரன் வழிநடத்தும் போது பேசினார். ஒன்று, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோவாக்கினைக்கு தப்புவிக்க நீங்கள் தப்பித்து கொள்ள வழிகாட்டினவன் யார்? இந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்னோ தெரியல. அதை நான் இங்கே பேச வரையில்லை, சொல்லவார். இன்னொரு காரியம் சொன்னால், நீங்கள் தேடியும் உங்களுக்கு கிடைக்காது. என்னது? சத்தியம் உண்டு. கவனிச்சீங்களா? ஆவியானவர் அருமையான காரியங்களை பேசினார். தேடியும் கிடைக்காது. இந்த சபையிலே நான் பார்த்தது, நான் பாஸ்டரை தூக்கி வைக்கிறதுக்கோ உங்களையெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கோ சொல்லல. நான் கனடாவில் சபையில் பார்த்தினான், ஸ்ரீலங்காவில் சபையில் பார்த்தினான். இந்த சபையில் சத்தியத்துக்கு தடை இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் இல்லாமல் போகிறதுக்கு முன்பு தெரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? தயவு செய்து. ரைட்? இன்றைய நாளிலே நிச்சயமாக ஆவியானவர் தான் பேசணும். நான் பேசுறதில்லை, நான் இல்லை, ஆவியானவர் தான் பேசும்போது. உங்கள் மனதிலே இருதயங்களிலே குத்தப்பட்டால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், ப்ளீஸ் பர்சனலாக எடுத்துக்கொள்ளாதேங்கோ. அப்படின்னு சொல்ல மாட்டேன், பர்சனலாக தான் எடுங்கோ. சரிதா? நீங்கள் என்னைக்கா எங்கள் பர்சனலாக எடுக்கணும், பர்சனலாக தான் எடுங்கோ. உங்களுக்கு தான். யாருக்காவது குத்தப்படுகிறதா, இருதயத்தில் நோவு உண்டாகுதா, நீங்கள் தான் ஆக்கள். அதை என்ன எப்படி பார்க்காதீங்க. டோன்ட் ஷேர் அட் மீ லைக் தட். நான் இல்லை பார்க்குறேன்டா. உங்களுக்கு முடிஞ்சால் ஆவியானவரை போய் பாருங்கோ. இப்படியா பேசுகிறோம், நீர் இப்படியெல்லாம் பேசுகிறோம். ஆவியானவருக்கு எதிராக வேலையை செய்து போட்டு தப்பேலுமெண்டா தப்பிக்கொள்ளுங்க. அது உங்களோட பிரச்சனை. ரைட்? உங்களுடைய இரத்தப்பலி என்னிட்ட கேட்கக்கூடாது. கர்த்தர் அப்படி தான் சொல்கிறேன். நீ போய் சொல்லு. எரேமியாட்ட சொல்லிக்க சொல்றார், போய் சொல்லு. கேட்க மாட்டாங்கல்ல, நானும் சொல்லு. கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே சொல்லுன்றேன். அப்படின்னா பயங்கரம். இன்னொரு இடத்துல சொல்கிறேன், ஏசாயாவில் சொல்கிறேன், நீ சொல்லு. கேட்டாங்கன்றால் தப்பிடுவாங்க. கேட்க இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய இரத்தப்பலியை அவரிடத்திலே கேட்பேன். ஆனால் நீ சொல்லாமல் விட்டு என்று சொன்னால் உன்னிடத்தில் அவருடைய இரத்தப்பலியை கேட்பேன். இது எனக்கு தேவையோ? இது எனக்கு தேவையோ? இல்லை தானே? நீங்கள் வேணுமெண்டா வச்சு அடிச்சுட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. இயேசு கிறிஸ்துவையும் அடித்தாங்க, அப்போஸ்தலர்கள் அடித்தாங்க, என்னையும் அடிச்சிக்கிட்டால் கொஞ்சம் சந்தோஷம். ஏன் தெரியுமோ? எனக்கு விழுகிற ஒவ்வொரு அடிக்கும் எனக்கு கிரேடிங் இருக்குது பரலோகத்தில். ரைட்? எனக்கான வாசஸ்தலத்தை அவர் இன்னும் மெருகூட்டி கொண்டு போவார். துதித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் மெசேஜுக்கு தந்த வசனங்கள் ஒரு புறம் இருக்க, இங்கே தந்து கொண்டிருக்க, நான் கேட்டுனான், ஆண்டவரே எத்தனைக்கு முடிக்கணுமென்று சொன்னது தெரியும். இவ்வளோ தாரையிலே நான் என்ன பண்ணேன்? உண்மையாக அதில் இருந்து கொண்டு யோசிச்சேன். அவ்வளவு காரியங்களை கர்த்தர் பேசினார். ஸோ நல்லது. எல்லாரும் அநேகமாக ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள். ஞானஸ்நானத்தை குறித்து கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் பேசுவோம். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு பாவத்தை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். யூ நோ வாட் இஸ் சின். பாவம் என்றால் என்னென்று தெரிந்திருக்க வேண்டும், இல்லையா? எல்லாமே ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொன்னால் வெரி பேட். ரைட்? ரைட். ஸோ பாவம். திருப்புங்கள் யாத்ராம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. முடிஞ்ச நானே வாசிட்டு கொண்டு போயிடுறேன். கொலை செய்கிறது பாவமா இல்லையா? எவ்வளவு வேகமாக நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளவு வேகமாக முடிஞ்சிடலாம்.
கொலை செய்கிறது பாவமா இல்லையா? எழுதி போட்டு பாவமா இல்லையான்னு கேட்டா, கொலை செய்யாதிருப்பாயாக பாவம் இல்லையா? உங்களுக்கும் தெரியும். யாராவது கொலை செய்திருக்கிறீங்களா? எவ்வளோ கொலை செய்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டா? கரப்பாம்பூச்சி அடிச்சது இங்கே வந்து சொல்ல எங்க பிறகு கொலை செய்திருக்கிறீர்களா? எனக்கு லிட்டரலாக கொலை செய்திருக்கிறீர்களா? வேதத்தின்படி செய்திருக்கிறோம் தெரியுமா? எப்படி செய்திருக்கிறோம்? நாட் லைக் தட். வார்த்தையால் தான். அது என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன வேதம் சொல்லுது? சகோதரனை முட்டாள்னு சொன்னாலே முடிஞ்சுது. சகோதரனை மட்டுமா சொல்கிறோம்? ஸோ நான் அந்த டாபிக்கு போகவே இல்லை. கொலை செய்யாதிருப்பாயா? சரி, கத்தியை வச்சு குத்துறதே கதைப்போமே. இந்த சகோதரன் அந்த ஆவிக்குரிய ரீதியை கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டு கத்தியை வச்சு குத்துறதே கதைப்போம். கொலை செய்யாதிருப்பாயா பாவம் தானே? திருப்புங்க 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கொஞ்சம் போகுமா? அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்துக்கு மூப்பருக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வரும் என்றான். அதை பாருங்க, உம்முடைய தேவன் என்பார். அதை விடுவோம். இதில் எனக்கு தேவை, நான் பாவம் செய்தேன். யார் சொல்றது? சவுல். யார்கிட்ட சொல்றது? சாமுவேல் சொன்னது. சவுல் என்ன பாவம் செய்தவர்? சவுல் பாவம் செய்தவர். என்ன பாவம் செய்தவர்? அப்படியே 24ஆம் வசனத்துக்கு போங்க. 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். என்ன பாவம் செய்தவர்? கட்டளைகளையும் தேவன் சொன்ன, ஆரால சொன்னது? தேவனுடைய ஊழியக்காரன் மூலம் சொன்ன வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்களின் சொல்லை நிறைய பாஸ்டமாக ரெண்டைக்கு செய்து கொண்டிருக்கிறது. கீழே இருக்கிற ஜனம் என்ன சொல்லிடுமோ, கீழே இருக்கிற ஜனம் ஏதாவது கதைச்சிருமோ, 10 பேர் வராமல் விட்டுருவானோ, 10 பேர் போயிடுவானோ என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறத சொல்கிறே இல்லை. அப்படியே மடக்கிட்டு கீழே இருக்கிற ஆக்களுக்கு எது விருப்பமோ அதை செய்தது. அதைத்தான் சாமுவேல் செய்தவர். சவுல் செய்தவர். சாமுவேல் உண்மையான ஊழியக்காரன் வழியாக வந்து என்னது, ஐயோ சாமுவேல் பர்சனலாக எடுத்துரு, சவுல் பர்சனலாக எடுத்துருவேர், அவர் ராஜா, அப்புறம் என்னோட கதைக்காம விட்டுருவேர், அல்லது 4 போர் வீரர்களை அனுப்பி கொன்றுவேர், அதெல்லாம் பார்க்கல. கர்த்தர் சொன்னதை சொன்னார். ரைட்? நல்லா கற்றுக்கொள்ளுங்க. கட்டளைகளையும் கர்த்தருடைய கட்டளையும் உங்களுடைய வார்த்தையை மீறி. என்ன கட்டளை? என்ன கட்டளை? 3ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, ஏன் மடங்கடிக்கிறன்றது மேலே இருக்கு, அதெல்லாம் நான் பேச வரையில்லை. நான் இப்போ பாவத்தை குறித்து பேசுகிறேன். சரியா? நியாயமான சத்தியம் இருக்குது இதுக்கு. அதான் சொன்னேன், பேச நேரம் இல்லைங்க. யாருக்கெல்லாம் அவர் என்னொன்னும் பேசினார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும் பேசினாரா? யாருக்கு தாகம் இருக்கோ வாங்கோ, தண்ணீர் தரப்படும். ஆவியானவர் எங்கள் பாஸ்டரை இப்படி ஆக்களை வச்சு தான் தண்ணி தருவார். அவர் ஊற்ற மாட்டார். நேராக வந்து தம்பி கிளாஸ் அப்படி என்று நான் சொல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்காரித்து, ப்ளீஸா வடியா வாசிங்க, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் என்றால் ஆம்பளைகளையும், ஸ்திரீகளையும் என்றால் பெண்களையும், பிள்ளைகளையும், குழந்தைகளையும், மாடுகளையும், ஆடுகளையும், ஒட்டகங்களையும், கழுதைகளையும் கொன்று போட கடவா என்றார். என்ன தேவனுடைய கட்டளையை மீறினார்? என்ன நீங்கள் எல்லாம் மாறி மாறி சொல்றீங்க. முதல் கொலை பாவம் பண்றீங்கள், இப்போ கொலை சொல்றார், கொலை செய்யாட்டி பாவம் பண்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டு யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதா? முதல் கொலை செய்தா பாவம் பண்ணார். இப்ப கொலை செய்யலைன்னா பாவம் பண்றார் இல்லையா? நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகுதான் இது நடக்குது. நீங்கள் சில ஸ்காலர்ஸ் இருந்தால் சொல்லலாம், அது நியாயப்பிரமாணம் அங்கே முன்னு, இது பின்னுக்கு, அது அப்படி, இது இப்படி, அப்படிலாம் கணக்கே இருக்குது.
கணக்கு கட்டிக்காரெல்லாம் ரொம்ப படித்த கட்டிக்காரர் இருக்கணும். ரொம்ப படித்த ஆக்களுக்கு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அது போகட்டான், அது போகட்டும். ரைட்? பைத்தியக்காரருக்கு தான் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தினாரா? பிள்ளைங்க. அப்போ கொலை செய்தால் பாவம் என்று முதல் சொன்னது. இப்போ கொலை செய்யலைன்னு சொன்னது தானே பாவம் என்று சொல்லப்படுது. யாருக்கு இது புரியல? இது புரியலைன்னா அங்கால புரியாது. You understand, guys? We will talk later, okay? வேறு யாருக்கு புரியல? தமிழில் விளங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சது தானே பெரியாக்களுக்கு? முதல் கொலை செய்யாதே என்றால் பாவம் என்றார், கொலை செய்தால் பாவம் என்றார். இப்போ கொலை செய்யாதபடியினால தான் சவுலுடைய ராஜ்யபாரத்தை பறித்து அவனை இதன் சமூகத்திலிருந்து துரத்தி சாமுவேல் அதுக்கப்புறம் அவனை சாகும் வரைக்கும் பார்க்கலன்னு சொல்லிட்டு போகும். என்னதான் பிரச்சனை? இப்படியும் கிடைக்கிறீங்களா அப்படியும் கிடைச்சா நாங்கள் என்னதான் பண்ணுறது? இப்போ கொலை செய்கிறதா வேண்டாமா? பாவம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறுவதுதான் பாவமே ஒழிய நீங்களா ஒரு ஃப்ரேம் போட்டு கொண்டு கூடாது. அந்த 10 கட்டளை தான், நியாயப்பிரமாணம் தான், 600 சொச்ச கட்டளைகள் இருக்குது. அதை மீறினால்தான் பாவம். நீங்களா யாரு நீங்க டிசைட் பண்றதுக்கு பாவம் என்னன்னு? பாவம் என்னன்னு நீங்க டிசைட் பண்ண நீங்க யாரு? இல்லை நான் யார்? சர்வ வல்லமை உள்ளவர் தேவன். ஒரு விஷயம் புரியணும். நாங்கள் குயவன் கையில் இருக்கும் களிமண். நீங்க சொல்லக்கூடாது, இல்லாட்டி நான் சொல்லக்கூடாது என்ன சட்டியாத்தான் வினையும் என்ன கூஜாவாத்தான் வினையும் என்று. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனும் அவர் படைத்தவரும் நாங்கள் படைப்புகளும் என்ற ஒரு அறிவு எங்களிடத்தில் இருக்க வேணும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இந்த 22 தொடக்கம் 23 இருக்கா வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சத்தத்துக்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இடத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வர்றதை பார்க்கலும், இரவு 1 மணித்தால பிரேயரை பார்க்கலும், 40 நாள் உபவாசத்தை பார்க்கலும், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம். வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் உத்தமம். அவர் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தன் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்ற சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? வார்த்தையை மீறி இங்கே எதுவும் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை மீறி இங்கே எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கொள்ளும். நீங்கள் கர்த்தர் செய் என்று சொன்னதை செய்யாம விட்டால் பாவம், செய்யாதே என்று சொன்னதை செய்தால் பாவம். அவர் சொல்லும் போது செய்யும். கொல்லென்றா கொல்லணும், கொல்லாது என்றா கொல்லக்கூடாது. அமலேக்கில் இருக்க அவ்வளோத்தையும் அழிக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது பைபிள் ஸ்டடி இல்லை, அதை விட்டுருவோம். இப்போ அது தேவையும் இல்லை. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார்? நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறபடியினாலே பலமான ஆகாரத்தை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாமல் இருக்கு. ஏண்டா வொமிட் பண்ணிடுவீங்க, சத்தி எடுத்துடுவீங்க, உள்ளே போனால் எல்லாம் பிரச்சனை ஆக்குது, பிரச்சனை விழுந்துருவீங்க. பலமான ஆகாரம் கொடுத்தா இது என்ன அப்படி இருக்கிறது, இது என்ன இப்படி இருக்குண்டு. இப்பயும் என்னத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது? பாலை கொடுக்க வேண்டி இருக்குது. பாவத்தை குறித்து யார்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க? சபையிலையா பேசுறது பாவத்தை? ஞானஸ்நானம் இல்லாமல் எடுத்து இங்கே வந்து திருவிழந்து எடுக்கிறவங்ககிட்ட சபை பாவத்தை பற்றி பேசுகிறேன்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமாக இருக்கும் இது. இன்னும் நாங்கள் அடிப்படையான சத்தியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்னோட இடத்துல எழுதுவார். ஆனால் என்ன செய்வோம்? கர்த்தர் நல்லவர். தப்பு உங்களை தப்பு இல்லையா? ப்ளீஸ் நீங்கள் அப்படி எடுக்காதீங்க. ஐயோ தவறு செய்துட்டோம். கர்த்தர் இன்றைக்கு உணர்த்துகிறார், உங்களிடத்திலே உத்தமம் உண்டு, இந்த சபையிலே உத்தமம் உண்டு, அதை கர்த்தர் பார்க்கிறார். எவர் உத்தமன் என்று கண்டாரோ அவருக்கு தன்னுடைய சத்தியத்தை கர்த்தர் கொடுப்பார் திருந்தும்படிக்காக. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகும். நீங்கள் இருக்கிற விட இன்னொரு படி எனக்கு தான் பேசுது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு தான் இந்த வார்த்தை பேசுகிறது, உங்களுக்கு தான் பேசுகிறது.
ஆதாம் ஏவாள் செய்த பாவம் என்ன? பழத்தை பிடுங்கி சாப்பிட்டதா? பழத்தை பிடுங்கி சாப்பிட்டதா அவ்வளோ பெரிய குற்றமா? நீங்கள் சிம்பிளாக யோசிப்பீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கெல்லாமா கோவிப்பீங்க? வீட்டில் அப்பா எதுன்னு சொன்னால், அம்மா எதுன்னு சொன்னால், பிள்ளையர் சொல்லணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்ட்டு வந்துட்டாங்க. இது ஒரு பிரச்சனையா? இது மைனர் மேட்டர். ஒரு ஆப்பிள் அப்பா வேண்டிட்டு வச்சுக்கிறார், மேசையில் வச்சுட்டு போகிறார், சொல்கிறார் சாப்பிட வேண்டாம் வந்துட்டு போகிறார்னு வைங்க. நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டீங்க, வந்து அடியண்டா பின்னிட்டார், அடியண்டா அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன நடக்கும்? பிள்ளைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? அம்மா வந்து நிற்பா, இது சாப்பிட்டா பிள்ளைக்கு போட்டு இந்த அடி அடிச்சிரு இல்லைன்னு சொல்கிறாங்க. மட்டும் ஒரு கையை வைத்துங்க. ஆப்பிளை சாப்பிட்டுட்டு போயிட்டாருண்டா, இது ஒரு பிரச்சனையா? என்னோட ஆப்பிள் வண்டி தான் வண்டா போயிச்சா இல்லையா? அந்த மரத்தில் இன்னொரு பழத்தை வேற ஆண்டவருக்கு வைக்க முடியாதா? ஏவாள் பழம் பிடிங்கன்னு அந்த பழத்தை விட பழம் சாப்பிட்டுதான் ஒரு குற்றமாயா? அவர் செய்யாது என்றதை செய்ததுதான் குற்றம். அங்க பழம் சாப்பிட்டது குற்றம் இல்லை, கீழ்ப்படியாமே தான் குற்றம். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு பாவம் என்னண்டு? புரிஞ்சுதண்டா? இந்த மத்தேயு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் ஏதோ சொல்லுதே, எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசனங்களில் இரத்தப்பழிக்கு உட்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். விளங்குதா என்ன அர்த்தம்? உண்டு, நாங்கள் ஏவாளாக இருந்திருந்தால் இந்த பெண்கள் பகுதிக்கு விடுவோம், இந்த ஏவாள் இடத்துல நாங்கள் இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த வேலையை செய்திருக்க மாட்டோம் அப்படின்னு யாராவது நினச்சிருக்கிறீங்களா? நினச்சிங்களோ நினைக்கலையோ தெரியல, நினச்சிருப்போம். நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இது மக்குத்தனமான வேலை, நானாக இருந்தால் செய்திருக்க மாட்டேன். அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க, நாங்களாக இருந்தால் அதை செய்திருக்க மாட்டோம். சவுல் இடத்துல நான் இருந்தா, சவுல் ராஜாவோட இடத்துல நான் இருந்தால் போட்டு தள்ளிட்டு வந்திருப்பேன். சும்மா சவுலுக்கு தேவையில்லை, கத்தர் சொல்கிற செய்ய சொல்லி செய்யாமல் வந்து போட்டு ஓமா இல்லையா? மனச்சாட்சியில் உண்மையாக நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க. நானாக இருந்தால் செய்திருக்க மாட்டேன்னு சிச்சுவேஷனில் செய்துட்டாங்க. ஆனால் கத்திட்ட வார்த்தையை மீறினது பாவம் தான். அதே போல் நானாக இருந்தால் செய்ய மாட்டேன்னு உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு இறுக்கமான இதை போட்டுக்கொள்ளாதீங்க. இன்றைக்கு உங்களோட வார்த்தை பேசினால் உங்களை விட்டு கொடுங்கள். பேதுரு ஆவியானவர் இறங்கின பிறகு பேசும்போது அவர்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாய் பேதுருவை முறைத்து பார்த்தார்கள். இறங்கி வா, உனக்கு என்ன செய்யறோம் என்று பார் என்றார்கள். இப்படியா சொன்னாங்க? நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டு மனம் திரும்பினவங்க. உங்களுக்கு இருதயத்தில் குத்துப்பட்டால் என்னை முறைத்து பார்க்காதீர்கள், என்ன செய்யணும் என்று ஆவியானவர்கிட்ட கேட்டு வார்த்தையின்படி நடக்க பாருங்கள். சரிதானே? ரைட். இது இவ்வளவும் என்னென்று காட்டிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றக்க பார்ப்போமா? அதுக்கு தானே சத்தியம் இல்லையா? பவுல் என்ன செய்தார், பேதுரு என்ன செய்தார், சவுல் என்ன செய்தார், ஆதாம்கள் என்ன செய்தார்னு பார்க்குறதுக்கா சத்தியம்? அதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு என்ன சொல்கிறான்னா சத்தியம். தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? படைக்கும் போது ஏன் ஆதாவும் ஏவாளுமாக படைத்தார்? இன்றைக்கு ஆதாங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ஏவாளை படைக்காமட்டு இருந்தாலே எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படி என்று இனம் இல்லையா? ஆனால் ஏவாள் இல்லாட்டி ஆதாம் இருக்க மாட்டேன்றதை எனக்கு தெரியாது. ஏவாள் இல்லை என்றால் ஆதாமால் இருக்க முடியாது, அவருடைய வேலை முழுமை அடையாது. இங்கே முக்கியமான பாட்டே ஏவாள் தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பெண்கள் படைப்பு மகத்துவமானது. ஆனால் பெண்கள் அதை பிள்ளையாக புரிந்து கொண்டு எந்த பக்கத்துக்கோ போய் கொண்டிருக்கிறோம். சரி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களுக்கு ஒரே சட்ட புத்தகம் தான். not a Canadian law, not a Sri Lankan law or Indian law, whatever it is. இந்த இந்தியா சட்டம், ஸ்ரீலங்கா சட்டம், கனடியன் சட்டம் எல்லாம் எங்களுக்கு சட்டம் கிடையாது. இதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்கோ. சட்டம் எங்களுக்கு வேதம், தேவனுடைய வார்த்தை. ஸோ தேவனுடைய நோக்கமே குடும்பம். எங்கே எங்கே ஒரு ஆள் வருமோ அங்கே நான் வருவேன்டா சொன்னவர். 2, 3, 2 தொடங்குவார். அது இந்த நோக்கமே குடும்பம். அட்லீஸ்ட் புருஷனும் பெஞ்சாதியுமாக தேவனுடைய பாதத்தில் போய் இருந்தால் நான் அங்கே
வருவேன். 3 என்றால் அல்ல ஒரு குழந்தையாவது பிள்ளையாவது சேர்ந்து, இதான் நோக்கமே. அதனால்தான் ஆதாமும் ஏவாளுமா படைத்தார். இப்போ இந்த நாடுகளில் நடக்கிற மாதிரி ஆதாமையும் படைத்து விட இல்லை, அல்லது ஏவாளையும் படைத்து விட இல்லை. அந்த டாபிக்கு நான் இங்கே வர இல்லை. அது கதைச்சுட்டா நான் வேறு மாதிரி அனலாகி கதை பண்ணது வேண்டாம், இப்போ வேண்டாம். இருக்கு, நாள் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் இன்னும் கணக்க சொல்ல வேண்டி இருக்கிறது, சொன்னால் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள், ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லத்தான் வேணும். கர்த்தர் இப்போ சொல்கிறான்றதோ சொல்லுவேன். அதோட நான் ஓடுறனோ தெரியல, எத்தனை பேர் அடித்து கலைக்கிறீங்களோன்னு தெரியல. அது பெரிய ஐ டோன்ட் கேர். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை விடுவோம், அந்த டாபிக் அப்படி விடுவோம். சரி, தேவனுடைய நோக்கமே குடும்பம், உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் பரிசுத்தமான சந்ததியை உருவாக்கும்படிக்கு பிசாசனுடைய இலக்கும் குடும்பம் தான். அவன் முதலில் கை வைத்தது குடும்பத்தில் தான். உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்துதான் பிரச்சனையை உருவாக்குவான். ஒரு போதகருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் குடும்பத்தை சரியாக விசாரிக்க முடியாவிட்டால் எப்படி சபையை நடத்துவான்? இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல குடும்பம். நீங்கள் நினைப்பீங்க முதல்ல சபை என்று. தேவன், அடுத்தது குடும்பம், அடுத்ததுதான் சபை. குடும்பத்தில் நாங்கள் சரியாக இல்லாமல் சபையில் வந்திருந்து பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஆஃபரிங் இங்கே கொண்டிருக்கும்போது சொல்கிறேன், ஜஸ்ட் புட் இட் டவுன், கோ பேக். நீ வச்சு போட்டு போய் ஒப்புரவாயிட்டு வந்து செலுத்து. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா, உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கு முன்பு தனியே கிடவது. இதுக்கான அர்த்தமெல்லாம் எத்தனை பேருக்கு விளங்க மாட்டது எனக்கு தெரியாது. கணக்கு காரியங்கள் இருக்குது, கத்தருக்கு சித்தமான பிறகு பேசுவோம். குடும்பங்களில் என்ன நடக்குது? வேகமாக போவோம், கொஞ்சம் போவோம். குடும்பத்தை அழிக்க பிசாசு முனைகிறான். குடும்பத்தை பாதுகாத்து பரிசுத்த சந்ததியை உருவாக்க கர்த்தர் விளைகிறார். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், அந்த பெரிய வசனம் தான் நான் எடுத்திருக்கிறேன், இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் எடுங்க. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், இது முக்கியமானது. 21ஆம் வசனம் தொடக்கம் 28ஆம் வசனம் வரைக்கும். பட் டக்குன்னு நான் சொல்கிற வசனங்களை போடுங்கோ. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வசனம் போங்கோ, இம்பார்ட்டன்ட். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, அண்டர்லைன் தி வேர்ட் சொந்த புருஷன். சொந்த புருஷனுக்கு இந்த நாட்டில் கட்டாயம் பேசணும். சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்க. பிறகு அந்த கிணத்துல இருந்த ஸ்திரீ சொன்ன மாதிரி, எனக்கு புருஷனே இல்லைன்ற ஆண்டவர் சொல்லி, எஸ் உனக்கு புருஷன் இல்லை தான், 5 பேர் இருந்தால் 6 புருஷன் என்று சொல்லுவாய் என்ற மாதிரி. அப்படி கேட்டுற அளவுக்கு போயிடக்கூடாது. சபைக்கு இருக்கிறீர்கள், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த வசனத்துக்கே வாங்க, 22க்கே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழ்ப்படுகிறது போலையாம்? கர்த்தருக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுவீங்கன்னு சொல்லுங்க. அப்படி டக்குன்னு சொன்னா கொல்லண்டா, கொல்ல சொல்றீங்க, நல்ல பழக்கம் இது. அப்படின்ட்டு யாராவது கர்த்தர்கிட்ட கேட்பீங்களோ? கொல்லாதேண்டா. ஸோ பெண்கள் ஆண்களுக்கு சாதுவா, ஐயோ அப்பாடா பரவாயில்ல போல இருக்கு இன்றைக்கு மெசேஜ் நமக்கு தான். இப்போ ஆண்களுக்கு வாரன், பிறகு வாரன். புருஷன் கொல்லண்டா கொல்ல வேண்டியான், கொல்லாண்டா கொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறேன்டா. எலாபரேட் பண்ண இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆர்டிக்கிள் விவரிக்க நேரமில்லை. புரியாதவர்கள் தயவு செய்து என்னோடு பேசுங்கள். புருஷன் சொன்னா செய்ய வேண்டியதான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நான் பேசவில்லை. எபேசியர் புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? ஆவியானவரால் எழுதப்பட்டது. பவுல் பென். author of this complete book is Holy Spirit. வேணும்டா அதுக்கும் வசனம் காட்டுவேன் நான். சரியா? புருஷன் சொன்னா செய்ய வேண்டியதா வேணாமா? நீங்கள் ஐடியா கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்ல வரையில. இது நல்லா இருக்கும் என்று யோசிக்கிறேன், ஒருக்கா யோசிங்க என்றால் தப்பு கிடையாது. அதுக்காண்டி புருஷன் சொல்றதெல்லாம் சரி என்று நான் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதான் சொன்னேன், புரியலை என்றால் என்னிட கேட்கணும். மாறி நினைச்சிடாதேங்கோ. ஓ இவரும் புருஷனாக இருக்கிறபடினால் அப்படி சொல்கிறார் உண்டு. அப்படி இல்லை. புருஷனுக்கு கடுமையான வேலை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் ஐடியா கொடுக்குற தப்பில்லை, 2 பேரும் இணைஞ்சு தான் வேலை செய்யணும். ஆனால் தலையானது புருஷன். ஏன்னா கீழே எல்லாம் வாசிக்கிட்டு போனீங்களா, இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. அடுத்த வசனம் மாத்துங்க. இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். சபைக்கு இயேசு எப்படி தலையா இருக்கிறாரோ அதே போல புருஷன் தலையா இருக்கிறான். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் புருஷனுக்கு குடும்பத்தில் இருக்கிறது.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளலைன்னா வேறு யார் புரிந்து கொள்வது? மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கதை இல்லை. பவுல் எழுதுகிற மாதிரி, பவுல் ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிற மாதிரி வெளியே இருக்கிறவர்கள் குறித்து நான் பேச வரவில்லை. உள்ளே இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் வேகமாக பேசுகிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க, டைம் இல்லை. புரியுதா? ஸோ சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஒரு கதை இல்லை. புருஷன் சொன்னால் கேட்க வேண்டிய இது தேவ வார்த்தை. இதை மீறினா பாவமா பாவம் இல்லையோ? சொல்ல விருப்பம் இல்லை. பாவம். தேங்க்யூ. கல்யாணம் கட்டாதாக்கள் தான் சொல்லிக்கணும் நினைக்கிறேன். அப்படியா? எல்லாம் கட்டியாச்சு. வெரி குட். மீறினா பாவம். அப்படியே அடுத்த வாங்க. அடுத்தது ரைட். நான் ஸ்கிப் பண்ணிக்கொண்டு நான் போகிறேன். புருஷர்களே, ஆம்பளைகள் இப்போ பொம்பளைகள்லாம் வடிவா வடிப்பா பாருங்க என்னடா நடக்க போதுண்டு. உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இதை விட கீழ்ப்படிஞ்சிட்டு போயிடலாம் ஐயா. உங்களுக்கு தெரியுமா? இதை விட கீழ்ப்படிஞ்சிட்டு போயிடலாம். நடந்தா நடக்கட்டு, எல்லா பிரச்சனையும் அவற்றை தலையில் போடலாம். இயேசு கிறிஸ்து சபையை எப்படி அன்பு கூர்ந்தார்? அடிக்கப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்தப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் நிர்வாணப்படுத்தப்பட்டு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் சிலுவையில் தொங்கும் போது நிர்வாணமாய்த்தான் தொங்கினார். நிர்வாணப்பட்டு சபை ஆறு? மணவாட்டி, பெண்ஜாதி. புருஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் உருவகிக்கப்படுது, எக்ஸாம்பிளா தரப்படுது. சபை எப்படி குறுக்கால பாயுது? அப்படி பொஞ்சாதி குறுக்கால பாயும். விசுவாசி குறுக்கால பாயிற மாதிரி பொஞ்சாதி குறுக்கால பாயும். ஏதாவது டென்ஷன் ஆனா இட்லி சட்டி மண்டைக்கு வரும், அகப்ப காம்பு முறியும். அடிய வேண்டிட்டு ஓடணுமே ஒழிய திருப்பி முறைக்க கூடாது, முறைக்கவே கூடாது. இதுதான் சத்தியம், இதுதான் வேதம். இயேசு கிறிஸ்து திருப்பி முறைச்சாரா இருந்தால் இன்றைக்கு எங்கள் இடத்துல, நாங்கள் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். பெஞ்சாதி அடிச்சா அடியை வேண்டி கொண்டு முட்டிஞ்சா ஓடி இருக்கும். ஆற விட்டு வாங்கும், அடியை வேண்டி கொண்டு நிற்காதுங்க. நீ என்ன மட்டும் அடிச்சு பாருங்க, பயங்கரமாக அடிப்பாங்க. விழுந்திருக்கான்னு கேட்காதீங்க, அப்படி இல்லை. ஏனென்றா எங்களை படைத்தது மண்ணில் இருந்து, அவங்கள படைத்தது எலும்பில் இருந்து. எலும்பு ஸ்ட்ராங்கா, மண் ஸ்ட்ராங்கா? ஒரே அடி எலும்பால மண் நொறுங்கி போயிடும். ஓமா இல்லையோ? ஆம்பளையில் 1000 பிரச்சனையை வெளியில் சந்திப்பினோம். வீட்டை பொஞ்சாதி சொல்கிற ஒரு காரியம் காணும், பார்லேயே கிடையாது கிடப்பாங்க. குட்டே குட்டியாண்டு குடிச்சு. ஓமோ இல்லையோ? மனசை உடைக்கிறதான காரியம் பெண்ணால் தான் முடியும், மனைவியால் தான் முடியும். கேட்டு பாருங்க, கல்யாணம் கட்டின ஆம்பளைகிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப நொந்து போன இடம் எங்கேன்னு கேட்டால் பெண் ஜாதி ஏதாவது செய்தாத்தான். மற்ற 1000 பேரோட மெத்து நிற்பாங்க, பெட்டல் பண்ணுவாங்க, அடி போடுவாங்க. 7 மண்டா பாடுறா, எவன் பண்ணுவாங்க, போலீஸா ஆமியா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் பொஞ்சாதி வீட்டை போறேன்டாலே என்னமோ செய்யுதப்பா. விளங்க விளங்கல? ஏன் அப்படி? எனக்கு புரியல. அப்படியா? என்ன தெரியல. பூனையும் என்னவோ புலியா மட்டும் இருந்துடக்கூடாது பஞ்சாதி முன்னாடி. புலி பெண்ஜாதி தான். அதுக்காண்டி பெண்ஜாதி அடிக்கலாம்னு சொல்லல, அதான் முதலே சொல்லிட்டேன். கீழ்ப்படி ஒன்று. இப்போ யோசிச்சு பாருங்க, பாப்போம். குடும்பத்தில் 2 பேரும் இப்படி இருந்தால் பிரச்சனை வரும், அன்புதான் பெருகும். புருஷன் சொன்னா என்னவும் செய்ய ரெடி என்ற பெண்ஜாதியும், என்ன நடந்தாலும் பெண்ஜாதியை அன்பு செய்கிற புருஷனும் இருந்தால் அங்க பிரச்சனை வரும் நினைக்கிறீங்க? இல்ல, பிரச்சனை பெருமன்றாக கை ஏற்றுவோம். இதுக்கு பிறகு பிரச்சனை வந்து அந்த குடும்பமே வேண்டாம். ஆண்டவர் மனிதனை படைத்தது நினைச்சு விசனப்பட்டாருன்ற மாதிரி நாங்கள் விசனப்பட வேண்டியிருக்கோம். இது குடும்பமா? இது இப்படி இருந்தே பிரச்சனை வருதுன்றா எங்கேயே வாருது? நான் திருப்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து சொன்னது ஒன்றுதான், என் நுகம் எளிதானது, என்னை பின்பற்றுங்கள், இவ்வளவுதான் சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஒரு இடத்துலையும் வேலை இடத்துலையும் பிரச்சனை வராது. நான் அதை பற்றி போக இல்லை, அது ரொம்ப கூட இருக்கு. ரைட்? அவ்வளோதான், சிம்பிள். குடும்பத்தில் முடிஞ்சு. சின்ன பிரச்சனை இங்கே பாருங்க, அங்கே பேதுரு புத்தகத்திலையும் இருக்குது, அதே போல் கொலோசையர் புத்தகம் நினைக்கிறேன் அதுலேயும் இருக்குது. அதெல்லாம் நான் இதுக்குள்ள கொண்டறே இல்லை. குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவியை குறித்து எல்லா இடத்துலையும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். இப்போ வருவோம் குட்டிகளுக்கு, பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-4 டக்குனு வாங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள், யூ மஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ்.
கர்த்தருக்கு ஏற்கும்படிக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறதுக்கும் பஞ்சாதியை கீழ்ப்படிய சொன்னதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பஞ்சாதி கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறே இல்லை, கர்த்தருக்கு பிரியமான பார்த்து தான் நமக்கு கீழ்ப்படிவான், அப்படி இல்லை, சொன்னா செய்ய வேண்டியதான். பிள்ளைகள் அப்படி அல்ல. எப்ப? 20 வயதுக்கு பிறகு. 20 வயதுக்கு முதல் நீங்கள் பெற்றார் சொல்கிறதையே செய்யுங்கள். ஏன் 20 வயதுக்கு பிறகு? மெச்சுவர்ட். அநேகமான சபைகளில் எத்தனை வயதுக்கு பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுது? குழந்தையாக இருக்கும்போது கொடுக்குறாங்க, 12 கொடுக்குறாங்க, 14 கொடுக்குறாங்க, 18 கொடுக்குறாங்க. நீங்கள் உலகத்தில் என்ன வச்சுக்கொள்ளுங்க, மேஜர் ரெண்டா இதுதான் வயசுண்டு. மேஜர் ரெண்டால் 20க்கு பிறகு தான், இதுதான் வேதம் சொல்கிறது. இதுக்கும் காரணம் கேட்டீங்கன்றால் ஆறுதலாய் கதைப்போம். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஞானஸ்நானம் 20 வயதுக்கு பிறகு கொடுக்கப்படணும். ஐயோ யாரை எடுத்துட்டீங்கன்றால் அதுகளையெல்லாம் இது நான் இப்போ சொல்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளாதேங்கோ. அது தெரியாமல் நடந்தது. ரைட்? அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். டக்கட்டு யாராவது ஒரு ஆள் 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். உங்களுக்கு தெரியாம நீங்கள் ஏதாவது இதுவரைக்கும் செய்து கொண்டிருப்பீங்களா என்றால் அது தேவனுடைய கணக்கில் வராது. ஓ மை காட், சரிதானே? புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அடுத்த வசனங்கள் எல்லாம் பார்ப்பீங்களா என்றால் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு எரிச்சல் கொடுக்கக்கூடாது. சும்மா தேவையில்லாத எல்லாம் போட்டு நோண்டி அவங்களை எரிச்சல் படுத்தக்கூடாது. இதுவும் பேதத்திலான் இருக்குது. நான் கொஞ்சம் பேமா போகிறேன். வசனம் எல்லாம் இருக்குதான் சொன்னேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வந்து ஆறுதலாக கதையுங்கோ, படிவாக விளக்கப்படுத்துகிறேன். ரைட்? குடும்பத்தை பற்றி சொல்லியாச்சு, ஆலயத்தை பற்றி சொல்லி ஆகும். ரைட்? அது ஏவப்படுறபடியாக சொல்கிறேன். தேவாலயம், ஆலயத்துக்கு வரும்போது அடுத்தது ஆலயம். இங்கே இருக்கிற நான் பார்க்குற பெரிதான குறை என்று நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஏன் சொன்னேன், நீங்கள் திருப்ப இதுகள் எல்லாம் நீங்கள் ஐயோ நாங்கள் செய்ய இல்லையண்டு பிள்ளையண்டு அப்படின்னு நினச்சிடாதேங்கோ. பிள்ளை விட்டுட்டோமே, தெரியாமல் செய்தீங்கள், கட்டத்த கணக்கில் இல்லை. இப்போ தெரியுது, தெரிஞ்ச பிறகு செய்கிறேன்டாலும் செய்யுங்கோ. நான் அது இங்கே தரையில் என்று நினைக்கிறேன். ப்ளீஸ் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் நான் 7வது வசனம் என்று நினைக்கிறேன். இல்லை, 1 கொரிந்தியர் 5ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்கிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, நான் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஆக என்ன சொல்கிறேன், 4ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணும் போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது, தன் தலையை மூடிக்கொள்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வாரேர் என்று சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணும் போதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் தலையை மூடிக்கொள்ள சொல்கிறார். இந்த வசனத்தை அப்படியே கீழே எடுத்துக்கொண்டு போங்கோ. அதில் இந்த ஆவியானவர் பவுலின் மூலமாக கொண்டு எழுதுகிறார். என்னென்று கேட்டால், இதை குறித்து எனக்கு வாக்குவாதம் பண்ண மனதில்லை. ப்ளீஸ் அந்த வசனத்தை காட்டுங்க, காட்டிகிட்டே வருவோம். ஆகிலும் வாசிங்க பிரதர். இதை குறித்து நீங்க வாக்குவாதம் பண்ண போறீங்களோ? ஊழியக்காரனான எனக்கோ சபைகளுக்கோ அப்படியான வழக்கம் இல்லை. சொல்றதை சொல்லியாச்சு. ஆனா விளங்கோணும் பிரதர் ஒருக்கா சொல்றீங்களான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், காட்டுவேன். மூடவே தேவையில்லை என்ற ஒரு வசனம் பைபிளில் காட்டுவீங்களா என்றால், அதாவது நீங்கள் தெரியுமா, ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு துப்பட்டா ஆண்டோண்டு போடுவீர்கள். இப்போவும் அவங்க அதில் போடிக்கொண்டிருக்கிறாங்க பலர். ஆனால் நாங்கள் ஆவிக்குரிய சபைக்குள்ளே வந்துட்டு அதை விட்டுட்டோம். நாங்கள் நினைக்கிறோம் அது ரோமன் கத்தோலிக்கத்தின் அடையாளம் என்று. நோ 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 நோ, இதுக்கு காரணம் இருக்கு. இது கேவலம் இல்லையே. விண்டருக்கு விண்டர் உடுப்பு போடுறோம் தானே.
சமருக்கு சமர் உடுப்பு போடுறோம் தானே. ஆலயத்துக்கு இப்படி இப்படி ஒன்று வரணும். பெண்கள் ஜெபம் பண்ணும்போது, தீர்க்கதரிசனம் சொல்லும்போது, அதாவது சபையை குறித்து முக்கியமாக சபைக்கு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதை செய்து போட்டு நீங்கள் பிறகு எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. அதே போல ஆலயத்துக்கு நேரத்துக்கு வாரது. ப்ளீஸ், பிந்தி யாராவது வந்திருந்தீங்கன்றால் அப்படி பார்க்காதேங்கோ. நான் அப்படி சொல்ல வரையில. நீங்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமையாக இருந்திருக்கலாம். ஆக்சிடென்ட்டோ ஏதோ டிராஃபிக்கோ சம்திங்கோ இருந்திருக்கலாம். அதனால பிந்தி வர்றதை குறித்து நான் தவறு சொல்லவில்லை. ஆலயத்தின் நோக்கம் இல்லாமல், இன்றைக்கு ஆலயம் என்று அது இல்லாமல் அசதியாக தேவனுடைய காரியத்தை அசதியாய் செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். நான் சொல்லலைங்க சபிக்கிறது, நான் கேஸ் பண்ண இல்லை. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? பார்க்காதீங்க. அப்படி என்ன பார்த்து பிரயோசனமே இல்லை. ஸோ ப்ளீஸ், நான் எவ்வளோ இருக்குது சொல்ல இல்லை. ஏண்டா நான் முடிக்கணும். இவ்வளவும் தேவன் செய் என்று சொன்னதும் செய்யாது என்று சொன்ன காரியங்கள். எங்கள் வாழ்க்கையிலே பாவம் என்று தெரியாமலே நாங்கள் இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ப்ளீஸ், நீங்கள்லாம் தலையில் இது போடையில் என்று அப்படி நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படி இல்லை, தெரியாது உங்களுக்கு. இன்றைக்கு தெரிந்திருக்கலாம், நீங்கள் நாளைக்கு செய்யலாம், தவறே கிடையாதா? இது தவறு இல்லை. நீங்கள் அப்படி நினைச்சிடாதீங்க. இது உங்கள்கிட்ட கேட்க இன்றைக்கு பிறகு கத்தரும் நீங்களும். இதுக்கு முதல் நான் ஏற்கனவே வாசிட்டேன். நீங்கள் அறியாத காலங்களில் அவர் காணாதவர் போல் இருந்தார். இதெல்லாம் கணக்கே எடுக்கல கத்தர். ஏனென்றால் கத்தர் இங்கே வாசம் செய்தார். நீங்கள் ஆராதிக்கும் போதெல்லாம் இருந்தார். ஒருத்தனை அனுப்புவார். இப்போ இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் மட்டுமா இருந்தான்? அவரே சொல்கிறேன், நான் ஒருத்தன் தான் ஆண்டவரே இருக்கிறேன். 7000 பேர் ஒழிச்சிருந்தாங்க. இன்னும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அந்த ராஜாவுக்கு மனங்குளிரத்தக்கதாக தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொள்ள இருந்தவங்க. யார் ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தையை பேசினான்? எலியா. அப்படிதான் கர்த்தர் யாரையாவது ஒருத்தனை கொண்டு வருவார். அதனால நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் இட போட்டு பார்க்காதீங்க. ஓ, இது இப்படி நோ நோ நோ. கர்த்தர் என்ன கொடுத்த அசைன்மெண்ட் என்றால் நான் செய்தானே ஆகணும். பவுலை கட்டி கொண்டு போய் உன்னை கொல்லுவாங்கன்றது தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டாச்சு தானே. உன்னை கட்டி கொண்டு போய் ரோமிலே வைத்து கொல்ல போகிறார்கள். பவுலை எல்லாரும் மறுச்சாங்க, போகாதே என்று. அசைன்மெண்ட். சாகத்தான் போகிறோம்னா போய் சாக வேண்டியதான். ரெடியாகும். தேவனுக்குள் நல்ல போர்ச்சேவனாகி சுகமாயிரா. தீங்கு அனுபவி. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ மனதாக இருக்கிறவர்கள் எல்லாரும் சுகமாக இருப்பார்களா? துன்பப்படுவார்கள். ப்ளீஸ், அதுக்காக நீங்கள் துன்பம் தான் இல்லை. இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்கு. ஐயோ, அப்போ வாழ்க்கையே துன்பமா? நோ நோ நோ, அப்படி நான் சொல்ல வரேன். ஏதாவது விளங்கியல் என்றால் ப்ளீஸ் கெட் மை நம்பர். நான் பேசுகிற காரியத்தில் வாங்க, ஏதாவது வேணும்டா போதர்கிட்ட கேளுங்கோ. கேட்கலாமா? அவர் தான் கூட மேய்ப்பர். அவர் பேசலாமான்னு அவர் சொல்லுவாராண்டா, அனுமதி தருவாரா இருந்தால் நீங்கள் என்னோட பேசலாம். நான் பேசின காரியத்தை குறித்து நான் தான் விளக்கம் தரணும். புரிஞ்சு கொள்ளுங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தேவன் அடிப்படையான சில காரியம் தான் சொல்லிக்கிறேன். ஏகப்பட்ட காரியம் இருக்குது, நிறைய இருக்கு. குடும்பம் சபை சரியா இருந்தால் சமுதாயம் தன்னால சரியா வரும், நாடு தன்னால சரியா வரும். அதனாலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை விட்டுக் கொடுங்கள். இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். பார்வோன் போல இல்லை, அப்படி நீங்கள் கடினப்படுத்த வாதைகளை சந்திக்க வேண்டி வரும். ஏண்டா இழக்கிறதுக்காக. ஏன் அந்த இதுக்கு போவான்? தேவனை தேடி வந்திருக்கிறோம். தேவனுக்கு உங்கள் இருதயத்தை விட்டுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தெரியாமல் செய்த எதுவுமே கர்த்தருடைய கணக்கிலேயே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லாவிட்டால் உங்களுக்கு பாவம் இராது. சொல்லிட்டேன், அதனாலே பாவம். சொல்லப்பட்டாயிற்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமேன். இல்லை இவ்வளோத்தையும் சொல்லி போட்டு ஆமேன் வர கேட்குதோ அவருக்கு? அப்படி